ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐஓபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஏறின அளவுக்கு அதனுடைய அவுட்கம் கிடைக்கல. இப்போ மார்க்கெட் இறங்குற போதானா மட்டும் அவர் ஒன்று இருக்கிறதும் ஒன்று இறங்குறாரே தவிர ஏறின டயத்தில் அதனுடைய பங்களிப்புகள் இல்லை. மார்க்கெட்டினுடைய மூடு என்ன அதுக்கு தகுந்த மாதிரி தான் அன்றைக்கி அதனுடைய ஸ்டாக்ஸுடைய ஆக்டிவேஷன் மொமெண்டமும் இருக்கும். அதுக்கு பேர் மார்க்கெட் பல்ஸ்ன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட் பல்ஸ் தெரிஞ்சாதான் நாம் எந்த ஸ்டாக்கும் நல்ல இடத்துல என்ட்ரி ஆக முடியும், அதே டயத்தில் நம்ம எக்ஸிட் ஆகிறதும் ஒரு ஜென்யூன் ப்ராஃபிட்டில் ஆக முடியும். பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றுங்க. இந்த பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, எய்தர் மார்க்கெட்டு கண்டினியூஸாக அப்வேர்டாக இருக்கணும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். ரெசிப்ரோக்கல் டேரிஃப்க்குனால நம்ம இந்திய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் இறங்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எதுக்கு டேரிஃப் ஹைக் பண்ணுறாங்களோ அதுக்கான ஸ்டாக்ஸ் பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். சந்தையில் இன்வெஸ்டரும் சரி, ட்ரேடர்ஸும் சரி, ஒரு ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது ஒரு தனி ஆர்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிட்டீங்கனாலே ஓரளவுக்கு மற்ற காரணிகள்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் என்னன்னு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், ரெண்டாவது க்ரோத் ஸ்டாக்ஸ், மூணாவது டிஃபென்சிவ் ஸ்டாக், நாலாவது சைக்ளிக் ஸ்டாக், அஞ்சாவது பென்னி ஸ்டாக்ஸ், ஆறாவது டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ். இந்த 6 ஸ்டாக்கையும் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு ஃபண்டமெண்டல் ஓரியன்ட் அண்டு டெக்னிக்கல் பயாஸ் அப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு என்னன்னு பார்த்துக்கிட்டு டிசைட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாக்கை தேர்ந்தெடுத்து நீங்கள் என்ட்ரி ஆகிறது, எக்ஸிட் ஆகிறது with the support of patterns and indicators very ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு டைப் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ். இந்த 6 கேட்டகரியில் பீட்டன் ஸ்டாக்ஸ்ன்னு ஒன்று ஐடென்டிஃபை பண்ணணும். அது எப்படி சார் பீட்டன் ஸ்டாக்ஸ்னால் எப்படி பண்ணுறது? சரி, பீட்டன் ஸ்டாக்ஸுங்கிறது இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 26,300 இருந்தபோது எல்லா ஸ்டாக்குமே ஓரளவுக்கு நல்லா நீங்கள் வாங்கின விலையோட இப்போ 2020 நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா 2024 செப்டம்பருக்கு முன்னால் எல்லாமே ஒரு 40%, 50% ஏறி இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி இண்டெக்ஸும் நல்லா ஏறிட்டு இருந்தது. இது மாதிரியான ஒரு வாய்ப்புகள் எப்போது அக்கேஷனலாக கிடைக்கக்கூடியது. அந்த ப்ராஃபிட்டை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துல ப்ராஃபிட்டை மட்டும் புக் பண்ணி இருக்கிறவங்க ரொம்ப பயனாளிகள்னு என்னுடைய கருத்து. தவற விட்டவர்களுக்கும் மீண்டும் சந்தை வாய்ப்புகள் கொடுத்தது கொடுக்க போகும்னு நம்பிக்கையில் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பீட்டன் ஸ்டாக்ஸ்னால் என்ன? ஹையிலிருந்து 50%, 60% இறங்கி இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் பீட்டன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்கிறோம். இந்த பீட்டன் ஸ்டாக்ஸை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு என்னென்ன மாதிரி காரணிகள் அப்படிங்கிறது சில ஆஸ்பெக்ட் நிறையா இருக்குது. அதில் குறுகிய நேரத்தில் சொல்ல முடிஞ்சது முக்கியமானது மட்டும் சொல்கிறேங்க. நீங்கள் நம்ம எப்போ யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுற ஸ்க்ரீனர் ஆப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்க்ரீனர் ஆப்பில் போயிட்டு இந்த மாதிரி ஃபாலோயிங் கேட்டகரிஸ் எல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணணும். இயர் ஹை லோ ப்ரைஸ், அப்போது லோவில் தான் ப்ரைஸ் இருக்குது. இது இதுக்கு மேலே இறங்கக்கூடாதா? இறங்கலாம். ஏன் இறங்கலாம், ஏன் இறங்கக்கூடாது, அதற்கான ப்ராஸ் கான்ஸை பார்க்கணும். தீர்மானம் பண்ணிட்டீங்க, பரவாயில்ல சார் இது பாட்டம் தான், இதுக்கு ஒரு திரும்பறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் ரீஎன்ட்ரி ஆகலாம், அல்லது ஏற்கனவே இருந்தால் அக்யூமுலேட் பண்ணலாம். சில ஸ்டாக்குகள் அங்கிருந்து இறங்கி அடிவாரத்தில் வந்து நீட்டாக படுத்து கம்பளி போட்டு தூங்கிட்டு இருக்கு, அது எந்திரிக்கவே இல்லை. சில ஸ்டாக்குகள் விழித்து கொண்டு வேகமாக புறப்பட்டு விட்டது. HAL ஸ்டாக்கு, கொச்சின் ஷிப்யார்டு இதெல்லாமே நல்ல பீக்கிலேருந்து இறங்கி இப்போ மறுபடியும் இப்போ எல்லாம் வந்து ரெடி டு ஸ்டார்ட். இப்போ ஓரளவுக்கு கணிசமாக ஒரு 20% ஏறி இருக்குன்னு சொல்லலாம் அந்த கடந்த வாரத்தில். இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்காக 10 வருஷமாக அப்படியே இருக்கிற ஸ்டாக்ஸு அதை நம்ம போய் ஏறும் அப்படின்னு நினச்சோம்னா அது நமக்கு கொஞ்சம் தவறான கணக்கீடு ஆகிடும். அதனால் இந்த பீட்டன் ஸ்டாக்ஸை கணக்கீடு செஞ்சு அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ஒரு ட்ரேடிங்க்கோ ஷார்ட் டைமுக்கோ தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது. ஏன்னா ஒரு ஸ்டாக் மார்க்கெட் எப்போ உயர்வுக்கு போகிறப்போது நமக்கு வாய்ப்பு கொடுத்துருதோ வாங்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கும் இல்லையா? அப்போது அந்த மாதிரி இந்த 6 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் சொன்னதில் அந்த கேட்டகரியில் எது பீட்டன் ஸ்டாக்ஸ்ன்னு கண்டுபிடிக்கணும். அந்த பீட்டன் ஸ்டாக்ஸும் டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸாக இருக்கணும். அப்போ இந்த டிவிடெண்ட் ஈல்டட் ஸ்டாக்ஸ் இருக்கிற போது நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போடுற போது தட் இஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு சைடு சோர்ஸ் ஆஃப் ரெசிப்ட் தானே டிவிடெண்ட்டு, அது உங்களுக்கு ஒரு சைடு சோர்ஸ், தட் இஸ் ஒரு வருமானத்துக்கான வழி. இந்த மாதிரி நம்ம பீட்டன் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணி என்ட்ரி ஆகுது, இது ஒரு ரகம். இப்போ அது மாதிரி பீட்டன் ஸ்டாக்ஸில் ப்ரோஸ் கான்ஸு என்னென்னு பார்க்கணும். சில ஸ்டாக்குகள் வந்து
நல்ல கேபிட்டலைசேஷன் ஓரியன்டாக இருக்கும். பங்கு சந்தை இறங்கினதுனால ஓவராலாக இறங்கியிருக்கு. சப்போஸ் இப்போ இந்த குவார்ட்டர்லி வரக்கூடிய குவார்ட்டர்லி ஏர்னிங்ஸு நல்லா பாசிட்டிவாக இருக்கலாம். இந்த ப்ரமோட்டர்ஸ் நல்ல ஹோல்டிங்ஸ் ஹெல்த்தியாக இருக்கலாம். அந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் டொமஸ்டிக் இன்வெஸ்டருடைய பங்களிப்பு குறையாமல் அப்படியே இருந்தாலோ அல்லதுக்கு கூடுதலாகவோ இருந்தாலோ அந்த ஸ்டாக்குகள் மறுபடியும் மீண்டு ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குறைபாடுகள் ஏதாவது இதில் இருந்தால் அது மறுபடியும் திரும்பி ஏறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம கன்சிடர் பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ நாம் 6 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டோங்க. பீட்டன் ஸ்டாக்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம். ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? ஒரு சிங்க் ட்ரேடிங்க்கு நீங்கள் வாங்கினா மார்க்கெட்டு இறங்குற நேரத்தில் டவுன்வேர்டில் இருக்கிற போது சிங்க் ட்ரேடிங் அந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகாது என்பது என்னுடைய கருத்து. எப்போ மார்க்கெட் சந்தை படிப்படியாக முன்னேறி கொண்டு போகிறபோது நீங்கள் அந்த சில காரணிகளை பயன்படுத்தி ஏதோ ஒரு ஸ்டாக்ஸு, ஆனால் சிங்க் ட்ரேடிங்கை பொறுத்தவரையிலையும் எந்த காரணத்து கொண்டும் ஸ்மால் கேப்பு பென்னி ஸ்டாக்ஸ் பக்கம் போயிடாதீங்க. லார்ஜ் கேப் ஆர் மிட் கேப்பில் சிங்க் ட்ரேடிங்க்கு சில யுக்திகள்லாம் இருக்குது. அது எந்த டயத்தில் வாங்கணும், என்ன பேராமீட்டர்ஸ் பார்க்கணும், என்ன டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணணும், எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணணும்லாம் இருக்குது. கால அவகாசம் முன்னிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியலை. அது மாதிரிலாம் பார்த்து நீங்கள் மார்க்கெட் அப்டேட்டில் இருக்கிற போது சிங்க் ட்ரேடிங் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஆனால் மொமெண்டமே இல்லாத ஸ்டாக்ஸை போய் நம்ம சிங்க் ட்ரேடிங்க்கு போய் பண்ணிட்டோம்னா மொமெண்டம் கிடைக்காது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். கடந்த செப்டம்பரில் பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறித்து, ஆனால் எல்லா பேங்க் ஸ்டாக்கும் ஏறித்தானா கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க், இந்த மாதிரி ஐஓபி இதெல்லாம் பார்த்திங்கன்னா இண்டெக்ஸ் ஏறின அளவுக்கு அதனுடைய அவுட்கம் கிடைக்கல. இப்போ மார்க்கெட் இறங்குறதானா மட்டும் அவர் ஒன்று இருக்கிறதும் ஒன்று இறங்குறாரே தவிர ஏறின டயத்தில் அதனுடைய பங்களிப்புகள் இல்லை. அது மாதிரி ஸ்டாக்ஸில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ அதில் போய் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் உங்களுக்கு பொட்டன்ஷியல் அவுட்புட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுற போது மேலே சொன்ன 6 கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு, அதில் பீட்டன் ஸ்டாக்ஸை போய் பார்க்கணும், அதில் ஆப்பரேட்டர் ஸ்டாக் பார்க்கணும். ஆப்பரேட்டர் ஸ்டாக்ஸுங்கிறதுக்கு ஒரு சின்ன க்ளூ மட்டும் தரேன். நான் டீட்டெயில்டாக சொல்ல முடியல, நிறையா விஷயங்கள் இருக்குது. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ ஒரு மிட் கேப் ஸ்டாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ், ஒரு ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர்னு எடுத்துப்பேன். ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் நல்ல ஒரு பையிங் ஜோன் கிரியேட் ஆகுது. அப்போது நீங்கள் போய் அது ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அது மறுபடியும் செல்லிங் ஜோன் போகும், மறுபடியும் பையிங் ஜோன் வரும், மறுபடியும் செல்லிங் ஜோன் வரும். இப்படியே ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே இருக்கிறது தான் ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸ். அது எல்லா ஸ்டாக்கும் இருக்கானா அப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அது சில நல்ல மொமெண்டம் இருக்கிற ஸ்டாக்கு, நல்ல கேபிட்டலைசேஷன் இருக்கிற ஸ்டாக்கு, நல்ல பீக்குக்கு போயிட்டு இப்போ மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகிற ஸ்டாக்கு, இந்த மாதிரி நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸை ஐடென்டிஃபை பண்ணலாம். மேற்கண்டவாறு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அல்லது ட்ரேடிங்க்கோ ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணிடுறோம், என்ட்ரி ஆகிறோம், எக்ஸிட் ஆகிறோம். ஒவ்வொன்றுக்கும் நாம் சார் மார்க்கெட்டு நமக்கு கொடுக்குற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். எப்பவுமே நமக்கு வேணுங்கிறத மார்க்கெட்டுக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி ஒரு செல்லிங்காக இருக்கட்டும், பையிங்காக இருக்கட்டும், நீங்கள் நாள் ஃபுல்லாக சிஸ்டத்தை மறைச்சி பார்த்துக்கிட்டு இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அது இட் காசஸ்ஸு நம்மளுடைய பிபியை ரைஸ் பண்ணும் அல்லது நர்வஸ் க்ரியேட் பண்ணும், தேவையே இல்லை. நீங்கள் ஒரு ஸ்டாக்கு என்ட்ரி ஆகிறீங்க, உங்களுக்குன்னு ஒரு நாம்ஸ் வச்சுக்கோங்க. இன்ட்ராடேவா 1%, சிங்க் ட்ரேடிங்கா 5%, இன்வெஸ்ட்மெண்ட்டா 10%ன்னு ஒரு வேல்யூ நிர்ணயம் பண்ணிக்கணும், காலத்தையும் நிர்ணயம் பண்ணிக்கணும். இதுக்கு பேர் தான் ட்ரேட் டிசிப்ளின் சொல்கிறது. என்னென்னு கேட்டிங்கன்னா, வாட் இஸ் த ட்ரேட் டிசிப்ளின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மணி மேனேஜ்மெண்ட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு. மார்க்கெட் கொடுக்குறது தான் நம்ம வாங்கிக்கணுமே தவிர எனக்கு இந்த மார்க்கெட் இது வந்தால் தான் வைப்பேன்னு நம்ம ஈகோவில் இருக்கக்கூடாது. இது மாதிரி நம்ம நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு கணிசமான லாபத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு மறுபடியும் வேறு ஒரு ஸ்டாக்ஸு போகலாம். ஒரு ஸ்டாக்லேயே ஒன்ஸ் நீங்கள் செல் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதே ஸ்டாக்ஸுக்கு என்ட்ரி ஆகாதீங்க. வேறு ஸ்டாக்ஸு டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்து பையிங் ஜோனுக்காக டிமாண்ட் சப்ளைலாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுறதுங்கிறது ஒரு ஜென்யூனான ஒரு வர்த்தகத்துக்கான ஒரு ஆரோக்கியமான நுழைவு. நிறைய ஸ்ட்ராட்டஜி இப்போது 9:30 AM ஸ்ட்ராட்டஜி, 10 AM ஸ்ட்ராட்டஜி, ஒவ்வொருத்தரும் 12:30 AM ஸ்ட்ராட்டஜி, சிலவர் 2:30 AM ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுருப்பாங்க, சிலவர் வீக்லி எக்ஸ்பெரின்னு வச்சுருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். நான் ஒன்று புதுசாக என்னுடைய கண்ணோட்டத்தில் பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்றுங்க. இந்த பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது எப்போ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னா, எய்தர் மார்க்கெட்டு கண்டினியூஸாக அப்வேர்டாக இருக்கணும், இல்லைன்னா டவுன் ட்ரெண்டாக இருக்கணும். அது நம்ம டெக்னிக்கல் பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருக்கும், அப் ட்ரெண்டு போகுமா டவுன் ட்ரெண்டு வருமானு நம்ம ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணலாம். அதுக்குன்னு சில காரணிகள்லாம் இருக்குது. நமக்கு எல்லா வசதிகளும் நம்மளுடைய ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஆப்லேயே இருக்குது. நீங்கள் எந்த ப்ரோக்கரேஜ் பிளாட்ஃபார்மில் போய் பார்த்தாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம அதை யூஸ் பண்ணாதனால தான் நம்ம ஏமாந்துடுறோம். காலையில் 9:30 ஆனோன்னா நம்ம ஒரு மாதிரியாக எப்படியோ அது எதையும் பார்க்குறது இல்லை, நேச்சர் அது. நம்ம போய்ட்டு தட்டான ஒரு ஸ்டாக்கை வாங்குகிறோம், சார்ட்டை பார்க்குறோம். ரெண்டாவது எக்காந்து கொண்டு இந்த சார்ட்டை பார்த்தோம்னாலே நமக்கு டென்ஷன்ஸை க்ரியேட் பண்ணும்.
ஒரு என்ட்ரன்ஸ்லேயும் சரி ஒரு க்ளோஷர்லேயும் சரி சார்ட் கேன் டூ சப்ஜெக்ட் டு த பையிங் அண்ட் செல்லிங் தான். நம்ம சார்ட்டை பார்க்காம ப்ரைஸ் ஆக்ஷனை எப்பவுமே பாருங்கள். நீங்கள் ஒரு பொருள் வாங்கிட்டேன்னா எனக்கு இந்த லாபம் வந்தால் போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதில் நீங்கள் புக் பண்ணிவிட்டு வெளியில் வாங்க. கூடுதலாக லாபம் வேணும் என்றால் இந்த பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு கை கொடுக்கும். பிரமிடிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்ட்ரெயிட் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் புட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன்வேர்டில் பண்ணுற போது நீங்கள் அதுக்கும் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு அதுவும் பண்ணலாம். அதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி டீட்டெயில்டாக சொல்கிறதுக்கு அவகாசம் இல்லை. அடுத்த வாய்ப்பு கிடைக்கிற போது அதுக்கு தனியாக ஒரு எபிசோடு போட்டு அதில் சொல்கிறாங்க. அதனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எது பண்ணினாலும் நீங்கள் தீர்மானிச்சுக்க வேண்டியது உங்களுடைய டார்கெட்டை தீர்மானிச்சுக்கணும். டார்கெட்டை தீர்மானிச்சுக்கிட்டால் தான் நமக்கு அந்த ஏதோ ஸ்ட்ராட்டஜியும் ஒர்க் அவுட் ஆகும். சப்ளை டிமாண்ட் ஜோனை ஐடென்டிஃபை பண்ணணும். நல்ல இண்டிகேட்டர்ஸ் ரெண்டு இண்டிகேட்டர் வச்சுக்கணும். ஒன்றா ஃபிபோனசி வச்சுக்கோங்க, கீழே ஆர்எஸ்ஐ வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுக்கோங்க. இல்லைனா மேலே சூப்பர் ட்ரெண்ட் வச்சுக்கோங்க. ஒரு இண்டிகேட்டர் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதுக்கு சப்போர்ட்டிங் இன்னொரு இண்டிகேட்டர் இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது 6 ஸ்டாக்ஸை நம்ம சொன்னோம், 6 டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக்ஸ் சொன்னோம், பீட்டன் ஸ்டாக்ஸ் சொன்னோம், ஆப்ரேட்டர் ஸ்டாக்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி இதெல்லாம் சொல்லிட்டோம். இருந்தாலும் மார்க்கெட்னுடைய மூடு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்றைக்கி அதனுடைய ஸ்டாக்ஸுடைய ஆக்டிவேஷன் மொமெண்டமும் இருக்கும். அதுக்கு பேர் மார்க்கெட் பல்ஸுன்னு நான் சொல்கிறேன். மார்க்கெட் பல்ஸு தெரிஞ்சால் தான் நாம் எந்த ஸ்டாக்கும் நல்ல இடத்துல என்ட்ரி ஆக முடியும். அதே டயத்தில் நம்ம எக்ஸிட் ஆகிறது ஒரு ஜென்யூன் ப்ராஃபிட்டில் ஆக முடியும். மார்க்கெட் பல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 2 இண்டிகேட்டரை வச்சுக்கோங்க. இது ஒன்று. ஜென்ரலாக இந்தியா விக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான், பட் அது யாரும் பார்க்குறதில்ல. இந்தியா விக்ஸ் க்ரீனில் இருந்தால் நம்ம மார்க்கெட்டு சிவப்பில் இருக்கும். இந்தியா விக்ஸ் சிவப்பில் இருந்தால் நம்ம மார்க்கெட்டு ரெட்டில் இருக்கும். சப்ஜெக்ட் டு த சம் ஸ்டாக்ஸுடைய ஆக்டிவிட்டீஸ். அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிஃப்டி கீழே இறங்கிடுது சார், என் ஸ்டாக் மட்டும் இருக்கிற ஸ்டாக்ஸு க்ரீனில் இருக்குன்னா ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இது ஓவராலாக ட்ரெண்டு, ஓவராலாக மார்க்கெட் பல்ஸை இப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் இது சொல்லியிருக்கேன். இப்போ சார் நான் மேலே சொன்ன மாதிரி ஃபேக்டார் சொல்லியாச்சு, மார்க்கெட் பல்ஸ் சொல்லியாச்சு, என்ன டைப்ஸ் ஆஃப் ஸ்டாக் சொல்லியாச்சு, பீட்டன் ஸ்டாக் சொல்லியாச்சு, எல்லாம் ரைட்டு சார். இப்போ சமீபத்தில் ட்ரேடர்ஸும் சரி இன்வெஸ்டர்ஸ் சரி இன்றைக்கு சந்தை விடுப்பாக இருக்கலாம். பட்டு சந்தையினுடைய ஒரு போக்கு என்னன்னா, ஒரு பயப்படக்கூடிய ஒரு அன்சர்டனிட்டி ஸ்டேஜில் தான் இப்போ இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, யூஎஸ் டேரிஃப், ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னுங்கிறதுனால சந்தை கடந்த 2 நாளாகவே கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டு தான் இருக்குது. இதனுடைய கிளாரிட்டி எப்போ அப்படி தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு கேட்டோம்னா, ஏப்ரல் 2 தான் அது எஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. சரி, ரெசிப்ரோக்கல் டேரிஃப்க்குனால நம்ம இந்திய பங்கு சந்தையில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்கும் இறங்குமா அப்படின்னா நம்ம சொல்ல முடியாது. எதுக்கு டேரிஃப் ஹைக் பண்ணுறாங்களோ அதுக்கான ஸ்டாக்ஸு பாதிப்புகளுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக என்னுடைய கண்ணோட்டத்தில் ஆட்டோ செக்டார், ஆட்டோ ஆன்சிலரி, எஃப்எம்சிஜி சில ஸ்டாக்ஸ், அதே மாதிரி ஃபார்மா ஸ்டாக்ஸ், இது யூஎஸ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் இருக்கிற ஸ்டாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதனால் இன்வெஸ்டர்ஸோ ட்ரேடர்ஸோ இந்த மாதிரி செக்டாரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணாமல் இதுக்கு தகுந்த மாதிரி இதில் பாதிப்படையாத சில செக்டார்கள் இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்மளுடைய பேங்கிங் செக்டாருக்கும் டேரிஃபுக்கும் பெரிய தொடர்பு இருக்க வாய்ப்புகள் இல்லை. நம்ம ஃபினான்ஸ் செக்டார் இருக்குது. இது மாதிரி செக்டார்ஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம், சப்ஜெக்ட் டு த ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். அதனால் ஓவராலாக எல்லாமே இறங்கிட்டோன்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது, நாளைக்கு தட் இஸ் இப்போது ஆன் செகண்ட் பார்த்திங்கனாக்கா ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வரும் மந்த்லி. அது சப்போஸ் சாதகமாக இருந்தால் ஓரளவுக்கு நமக்கு பெரிய இறக்கத்தை எதிர்பார்க்காமல் நடுநிலையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். எதுவும் சாதகமாக இல்லை என்றால் டேரிஃபினுடைய இதனால் நம்மளுடைய ஓவரால் இண்டெக்ஸும் கொஞ்சம் இறங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது. இது ஒரு 2-3 நாளைக்கு பொறுத்து இருந்து தான் நம்ம இன்வெஸ்டர்ஸோ ட்ரேடர்ஸோ இதனுடைய கிளாரிட்டி அப்போ தான் தெரியும். நாளைக்கு உடனேவும் தெரிஞ்சிடாது. அதனால் இது சம்மந்தப்பட்ட துறைகள் இல்லாமல் இதர துறைகளில் நம்ம கவனம் செலுத்தலாம். இப்போ ஒரு டிஃபென்ஸு அல்லது இந்த மாதிரி ஃபைனான்ஸ் ஸ்டாக்ஸு இது மாதிரியெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டு. இந்த பதிவில் நான் தெரிவித்த கருத்துகள் எந்த துறையோ எந்த நிறுவனத்தையோ எந்த ஸ்டாக்கையோ நான் பரிந்துரை செய்யவில்லை. இருந்தாலும் இப்போ நான் சொன்ன கருத்துக்களில் உங்களுக்கு ஏதாவது தெளிவுரை தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தா என்னால் இயன்றவர்களே அதுக்கான பதிலை நான் கொடுக்க தயாராக இருக்கேன். எந்த முதலீடும் எந்த வர்த்தகமும் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் பார்த்து உங்கள் ஃபைனான்சியல் அட்வைஸரையும் கலந்துக்கிட்டு செய்யுங்க. இப்போதைய சூழ்நிலையில் சந்தை
ஓவராலாக ஒரு அன்சர்டனிட்டி ஸ்டேஜில் தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. மேற்கண்ட தகவல் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூடுதல் தகவலுடன் கூடுதல் டிப்ஸுடன் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.